ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுவிட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கை நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அற்புதமாய் மாறப்போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீட்டு கதவை தட்டி கூரை வழியாக கொட்டப்போகிறது என் செல்லமே. எல்லாரிடத்திலும் உண்மையான அன்போடு இருக்கக்கூடிய உன்னை எல்லாரும் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். என்ன நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நீயாகவே இனி உன் வாழ்க்கையை வாழலாம். என்ன நினைக்கிறாயோ அதையே எல்லாரிடமும் பேசு. ஏனெனில் உன்னை புரிந்து கொள்பவர்கள் ஒருபோதும் உன்னை தவறாய் நினைக்க மாட்டார்கள். தவறாக நினைப்பவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை என சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி போய்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் இன்னும் நிரப்பப்படாத பக்கங்கள் நிறைய இருக்கின்றன. அதை புன்னகையாலும் சந்தோஷத்தாலும் மகிழ்ச்சியாலும் நான் அழகாய் நிரப்பப் போகிறேன். அதற்குள்ளாகவே கண்ணீர் விட்டு கவலைகளால் நிரப்பிவிடாதே என் செல்லமே. வாழ்க்கையை சந்தோஷமாய் மகிழ்வாய் மாற்றுவதும் அல்லது வருத்தப்பட்டு வேதனையாய் மாற்றுவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது. இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணானது அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவதற்கு தயாராக காத்திருக்கிறது. இனி எல்லாமே உனக்கான அதிர்ஷ்ட காலமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வாழ்க்கையாகவும் மாறும். காரணங்களுக்காகவோ தேவைகளுக்காகவோ நீ யார் மீதும் அன்பு வைக்காதே. ஏனெனில் அதெல்லாம் பாதியிலேயே நின்றுவிடும். இன்பமோ துன்பமோ உனக்காக யார் உன்னுடன் இறுதி வரை இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான அன்பை கொடு. அவர்கள் நிச்சயமாக உனக்கு துணையாயிருந்து நல்லபடியாக வாழும்படி நான் உனக்கான நல்வழியை காட்டுவேன் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையை வாழும்போதே உனக்கு பிடித்த எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு போய்கொண்டே இரு. அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என சேர்த்து வைத்து சிக்கனப்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டு நீ எதையும் அடைய முடியாது. ஏனெனில் வாழ்க்கைக்கு மறு ஒத்திகை கிடையாது அல்லவா? இப்போது நீ எந்த செலவும் செய்யாமல் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் என்னதான் எடுத்து வைத்தாலும் சேர்த்து வைத்தாலும் அதனாலே உனக்கு பயனில்லாமல் போகக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் அவ்வப்போதைய வாழ்க்கையை அன்றன்றைய வாழ்க்கையை அன்றே வாழ்ந்துவிடும்படி நான் உனக்கு சொல்கிறேன். உன் வீட்டில் கூடிய விரைவில் ஒரு நல்ல மங்களகரமான நிகழ்வு நடக்கும்படியும் குடும்பத்தோடு நீயும் உன் சந்தோஷமோடு ஆனந்தத்தோடு வாழும்படியும் நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் இப்போதே உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ கூடிய விரைவில் அவர்களை உன் காலடியில் விழ வைக்கப் போகிறேன். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு கலங்காமல் கண்ணீர் வடிக்காமல் இரு. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட எதுவுமே சரியாக நடப்பதில்லையே என கவலைப்படுகிறாயா? இதோ இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணானது அது அத்தனையையும் தலைகீழாய் மாற்றிவிடும். இனி நீ நினைத்தபடி அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து முடியும் என் செல்லமே. எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு உன் முயற்சிக்கான பலன்கள் எல்லாம் முழுவதுமாக உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. நம்பிக்கையோடு இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு உன் முயற்சிக்கான பலனை எதிர்கொள்ள தயாராகு. நீ எதிர்பார்க்கும் சுபகாரியங்களும் நீ ஆசைப்படக்கூடிய கனவு வாழ்க்கையும் அப்படியே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அதற்கான அதிர்ஷ்டத்தை தான் இப்போது உன் வீடு வழியாக உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேன் செல்லமே. நீண்ட நாட்களாக உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டும் துன்பத்தை தந்து கொண்டிரும் இருந்த ஒரு விஷயம் இப்போது உன் வாழ்விலிருந்து விலகப் போகிறது. எல்லா துன்பங்களின் பாதிப்புகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடச் சொன்னேன். நீ அனுபவித்த எல்லா வலியும் வேதனைகளும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து உன்னை பக்குவப்படுத்தி இப்போது முழுவதுமாக மாற்றிவிட்டதல்லவா? இனி நான் எங்கிருக்கிறேன் என நீ தேடவே அவசியம் இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வராகியம்மா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது தாயே என நித்தமும் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே வாழப்போகிறாய். உன் மனம் கலங்கும் போதும் வலியும் வேதனையும் உன்னை தாக்கும் போதெல்லாம் உனக்கு முன்னால் நான் இருக்கிறேன் என்பதை நினைத்து கொண்டு அமைதியாக தைரியமாக இரு. என் வார்த்தைகளை நம்பும் என் பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலாவது நான் அற்புதத்தை செய்து கொடுப்பேன் என் செல்லமே. தவறாகவே ஏதாவது நடந்தாலும் கூட நீ கலங்க வேண்டாம். ஏனெனில் கடைசி நிமிடத்தில் கூட நான் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவேன். தன்னம்பிக்கை இழக்காமல் நீ வாழ்ந்து வந்தால் போதும். என் பார்வை உன் மீதுதானே இருக்கிறது. இனி நிச்சயம் உனக்கு நல்ல எதிர்காலத்தை நான் கொடுப்பேன்.
உன் லட்சியத்தை அடைவதற்காக வாழ்க்கையில் செய்த எல்லா முயற்சிகளும் இப்போது வெற்றி பெறப்போகிறது. உன் நீண்ட நாள் கனவையும் இப்போது நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ நினைத்தது எல்லாமே இனி நிறைவேறும். நீ எதிர்பார்க்கும் சுபகாரியமும் உன் இல்லத்தில் நல்லபடியாக நடக்கும். நீ மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய். அதனுடைய விளைவுகள், அதாவது நீ என்னை வணங்கியதன் விளைவுகளையும் சந்தோஷங்களையும் இப்போது உன் வாழ்க்கையில் நீ அழகாய் அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. எக்காலத்திலும் தைரியத்தை மட்டும் இழக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன் தானே. இனி எதுவும் தவறாக நடக்காது தங்கமே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக தான், உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணையே நான் தொடச் சொன்னேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படிகளுமே வெற்றி படிக்கட்டுகளாக மாறிக்கொண்டும் நீ உச்சத்தில் உயரத்தில் ஏறிக்கொண்டுமே இருக்கப் போகிறாய். வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேரப்போகிறது. சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் ஆர்ப்பரித்து கொண்டு அளவில்லாத மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழப்போகிறாய். நிச்சயமாக நீதான் ஜெயிப்பாய். உன் வாழ்க்கையில் நானே உன்னை வெற்றி அடைய வைப்பேன். உனக்கான ஆறுதலாய் அரவணைப்பாய் பக்கபலமாய் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? கடன்பட்டவன் எப்படி மனமெல்லாம் வருந்துவானோ, எப்போது எப்படி வந்து கேட்பார்கள் என ஏங்கி தவிப்பானோ, அதே போல ஏங்கி தவித்ததும் நீ கஷ்டப்பட்டு கலங்கியதும் எல்லாம் போதும். பட முடியாத கஷ்டங்களையெல்லாம் பட்டுவிட்ட நீ இதற்காகவும் இனி பயப்படவே கூடாது. இன்னும் என் அருளால் உனக்கு நிறைய சந்தோஷங்களை நான் உருவாக்குவேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கொடுப்பதற்காக உன் வராகியம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா? இனி உனக்கான அருமருந்தாக எனது ஆசீர்வாதம் இருக்கும். நான் கொடுத்த இந்த நம்பிக்கை என்பது உன் இதயத்திலேயே இருக்கும்படி பார்த்துக்கொள். தைரியத்தை நீயாக வரவழைத்து கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டால் யாருடைய ஆறுதலோ தேறுதலோ உனக்கு தேவையில்லை என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீதான் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால், உனக்கான ஒன்று நீ ஆசைப்பட்டது போல் கிடைக்கவில்லை என்றால் உடனே அதற்காக ஏன் வருத்தமடைகிறாய்? அதைவிட மேலான சிறப்பான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்துகொள். உன் நம்பிக்கை பலமாக இருந்தால்தானே என்னால் செய்திய காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உன்னால் முடியாத காரியம் என இனி எதுவுமே இல்லாத அளவிற்கு எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாய் செய்து கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் உன் வராகியம்மாவின் பாதத்தில் வைத்துவிடு. அதை நானே ஏற்றுக்கொண்டு உன் பிரச்சனைகளையெல்லாம் இருந்த தடம் தெரியாமல் மறைய வைப்பேன். நீ இருக்கும் இடம் தேடி வந்து நானே உனக்கு உதவ முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. உன் பல நாள் காத்திருப்புகள் எல்லாம் இப்போது பலனாக உனக்கு கிடைக்கப் போகிறது. 1000 உறவுகள் துணை இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தனியாக தானே எதிர்கொள்ள வேண்டும். இதோ உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து இப்போது தனியாய் தவித்து கொண்டிருக்கிறாய். இப்போது உன் மனமெங்கும் அமைதி பரவ, உன் வாழ்க்கை எங்கும் சந்தோஷம் பரவ, உன் வாழ்க்கையை அழகானதாய் நான் மாற்றி அமைத்து கொடுக்க போகிறேன். எல்லா சந்தோஷங்களும் இனி உனக்காகவே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன்னை காக்க வேண்டியது எனது கடமை. அதை நான் நிச்சயம் சிறப்பாக செய்து முடிப்பேன்.